இயேசுவின் அன்பு சகோதரமே, மே மாதம் 22ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் கித்தேரியம்மாள் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த கித்தேரியா? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். கித்தேரியம்மாள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிறிஸ்தவ புனிதரும் கன்னியரும் மறைசாட்சியும் ஆவார். வீரமாமுனிவர் இவரை காவிய தலைவியாக கொண்டு எழுதிய கித்தேரியம்மாள் அம்மானை என்னும் நூல் இவரின் வரலாற்றையும் இவர் கிபி 1716ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் பெற்ற வரலாற்றையும் களமாக கொண்டுள்ளது. போர்ச்சுகல் பாரம்பரியப்படி இவரின் சகோதரிகளான ஜமேலியா, லிபெர்தா, ஜெமா, ஜெனிப்ரா, ஜெர்மானா, பசிலிசா, மரிகா மற்றும் விடோரியா என்னும் சிறிய குழுவிற்கு மூத்தவராக கித்தேரியம்மாள் இருந்தார் என்பர். இவர்கள் அனைவரும் ரோமில் இராணுவ அதிகாரியாக இருந்த ஒருவருக்கு ஒரே பிரசவத்தில் பிறந்த 9 குழந்தைகள் ஆவர். ஒரு அடிமை பெண்ணை போல ஒரே நேரத்தில் 9 மகள்களை பெற்றெடுத்ததால் வெறுப்படைந்த இவர்களின் தாய் இவர்களை ஒரு ஆற்றில் முக்கி கொள்ள வேலைக்காரிக்கு உத்தரவிட்டார். ஆனால் அவள் தலைவுக்கு கீழ்ப்படியாமல் குழந்தைகளை சில உள்ளூர் பெண்களுக்கு தத்து கொடுத்தார். இவர்களது தந்தைக்கு இவர்களின் பிறப்பு செய்தி தெரியாமல் இருந்தது. இவர்கள் வளர்ந்த பின்னர் ஒரு முறை ரோமானிய கடவுள்களை வழிபட மறுத்தனர். ஆகவே அவ்விடத்திற்கு அதிகாரியாக இருந்த தங்களின் தந்தையின் முன் கொண்டு வரப்பட்டனர். அவர்களை கண்ட உடனேயே அவர்களை தனது மகள்கள் என அவர் உணர்ந்தார். அவர்களின் தந்தை அவர்களை ரோம் அதிகாரிகளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். அவர்கள் அதற்கு இணங்க மறுத்ததால் அவர்களை ஒரு கோபுரத்தில் சிறை வைத்தார். எனினும் அவர்கள் அங்கிருந்து தப்பி அங்கிருந்த மற்ற கைதிகளை விடுவித்தனர். பின்னர் இவர்கள் ரோமை பேரரசுக்கு எதிராக கரந்தடி போரில் ஈடுபட்டனர். இப்போரின் போது இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். கித்தேரியம்மாள் தலைவெட்டி கொல்லப்பட்டார். இவ்வாறு கிறிஸ்தவராக வாழ்வதற்காக கொல்லப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வில் இறைவனுக்கு உகந்த மக்களாக, பிறருக்கு நல்வழி காட்டுபவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்று நம்மோடு.